நம்ம இப்போ பார்க்குறது நம்ம வீட்டில் இருந்து கிடச்ச காய்கறி கழிவுகள். வீடுன்னு இருந்தால் எப்படியும் இப்படி மக்கும் தன்மையுள்ள கழிவுகள் நம்ம வீட்டில் இருந்து கிடைக்கும். இதை நம்ம வீணாக்காமல் நம்ம கார்டனில் ஒரு குழியை தோண்டி வச்சு மூடி விட்டுட்டோம்னா அந்த மண் வளமாகும். நம்ம மண்ணில் இருக்கிற செடிகள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும். நம்ம வளர்க்காமல் தானாகவே செடிகள்லாம் நல்லா வளர்ந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கத்திரி செடி இருக்குது, அது பக்கத்தில் நான் ஒரு குழி எடுக்கிறேன் பாருங்கள். செடிக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு ஜான் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கழிவுகளை அப்படியே வச்சு மண்ணில் மூடி விட்டுட்டிங்கன்னா அது தானாகவே மக்கிரும். எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. கம்போஸ்ட் செஞ்சு அந்த கம்போஸ்ட்டை தான் செடிகளுக்கு உரமாக போடணும்னு எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரியே வச்சு மூடிடலாம். மக்கி செடிகளுக்கு தானாகவே உரமாயிரும். தினமும் காலையில் நகராட்சியிலேருந்து தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் அடித்து நம்ம வீட்டு காய்கறி கழிவுகள் குப்பையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படியோ இருக்கும். ஒரு பக்கெட் தங்கத்தை தூக்கி அவங்க கையில் தூக்கி கொடுக்குற மாதிரியே ஃபீல் ஆகும்.